வணக்கம் மக்களே. இன்றைக்கி சந்தைக்கு கொண்டு போகிறதுக்காண்டி பப்பாளி பிடுங்குறேன். ஆக்சுவலாக பிடுங்கிட்டேன். பார்த்தீங்களா, நாட்டு பப்பாளி மரத்தில் இதுதான் ஒரு பிரச்சனை. இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்கிறீங்களா? உச்சிக்கு போயிடுச்சு. ஏற்கனவே ஒரு 10 அடி ஏணி போட்டிருக்கோம். அதுக்கு மேலே நான் மேலே ஏறி நின்னா தான் பிடுங்க முடியுது. இதுக்கு மேலே போச்சுன்னா எப்படி பிடுங்குறதுன்னு தெரியல. ஐயே, முடியல. அந்த பக்கம் இருந்த மரத்தில் இப்படி தான் வந்து மேலே போயிடுச்சு. ஆனால் கீழே 2 கிளை வளர்ந்ததுனால நாங்கள் வெட்டிட்டோம். இந்த மரத்துக்கு கூட இந்த பக்கம் கிளை வளருது. ஆனால் இதில் ஒரு பூவோ காயோ எதுவும் வைக்கலை. வச்சா தான் வந்து நம்ம அதை எடுக்க முடியுமான்னு தெரியணும். பார்ப்போம். இந்த பக்கம் பூ காய் ஏதாவது வச்சுச்சுன்னா உச்சி வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி இதை வெட்டிடலான்னு யோசிக்கிறோம். அந்த பக்கம் அப்படி தான் வெட்டினேன். அதை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பக்கம் வெட்டியிருப்பேன். இதுவும் நாட்டு மரம் தான். உச்சி வரைக்கும் போயிடுச்சு. இதில் இந்த 2 கிளை வந்து தனியாக வந்ததுனால மேலே போனதை வெட்டிட்டோம். பிடுங்க முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே. ஆனால் இதில் வந்து அந்த காய் வந்து சிறுத்துருச்சு. ஒரு வேளை வந்து இந்த மாதிரி 2 கிளையாக போகிறதுனால சிறுத்துருச்சா என்னன்னு தெரியல. இது ஃபுல்லாக தான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறேன். இதில் 3 மரத்து பழம் இருக்குது. பெருசெல்லாம் வந்து நான் காமிச்சேன் இல்லையா, முதல்ல ஒரு நீளமான மரம், அந்த மரத்துலேருந்து பறித்தது. நல்லா கீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கே. சூப்பராக அறுத்து கொடுக்கலாம். நல்லா பழுத்தது இருக்குது. நல்ல விலைக்கு. குருவி கொஞ்சம் பதம் பார்க்காம விற்றுருக்கு. ஓகே, பாய் கைஸ்.